தாவேக கூட்டத்தில் மிகப்பெரிய துயர சம்பவம் நிகழ்ந்துள்ள நிலையில் அக்கட்சியின் தரப்பில் நிர்வாகிகள் யாரும் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்கவில்லை. சம்பவம் நடந்த அன்றே கரூரிலிருந்து சென்னை திரும்பிய விஜய் இதுவரை எதுவும் நேரடியாக பேசாமல் இருக்கிறார். 36 மணி நேரத்திற்கு பிறகு இன்று காலை வீட்டை விட்டு வெளியே வந்தார். விஜய் எப்போது கரூர் செல்வார் என்ற எதிர்பார்ப்புகள் நிலவி வரும் நிலையில் என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் மூச்சு திணறல், மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளால் ஒரே நேரத்தில் இத்தனை பேர் பலியான சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆணையம் தரப்பில் விசாரணை தொடங்கப்பட்ட நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருக்கும் கடைகள், வீடுகளில் இருக்கும் சிசிடிவி காட்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. செப்டம்பர் 27ஆம் தேதி இரவே தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார் விஜய். செய்தியாளர்களிடம் கூட அவர் எதுவும் பேசவில்லை. எக்ஸ் தளத்தில் மட்டும் இதுவரை 2 முறை வருத்தங்களை பதிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று வெளியிட்ட முதல் பதிவில், இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன், தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன். கரூரில் உயிரிழந்த எனது அருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். சம்பவம் நடந்த மறுநாளான நேற்று நிர்வாகிகளுடன் ஆலோசனைக்கு பிறகு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் வழங்கப்படும், காயமடைந்தோருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார் விஜய். இது ஒரு புறம் இருக்க, கரூரில் நடந்த சம்பவத்தில் சந்தேகங்கள் இருப்பதாகவும் இது திட்டமிட்ட சதியாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் இதனை உடனே விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிட்டுள்ளனர். அதாவது பிரச்சாரத்தின் போது கற்கள் வீசப்பட்டது, போலீசார் தடியடி நடத்தியுள்ளனர். எனவே இது தொடர்பாக சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவை கொண்டு உரிய முறையில் விசாரணை நடத்த வேண்டும். கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பாதுகாக்க உத்தரவிட வேண்டும் என்று தாவேக வழக்கறிஞர்கள் சார்பில் முறையிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் கரூரில் நடைபெற்ற பொழுது சுமார் 40 பேர்கள் காவல்துறையினுடைய குளறுபடியால் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சில முக்கியமான மாவட்ட செயலாளர்களால், கட்சியினுடைய நிர்வாகிகளால் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதன் விளைவாக இறந்திருக்கிறார்கள் என்று தவேகவினுடைய தரப்பில் நாங்கள் செய்திருக்கக்கூடிய மனுவிலே குறிப்பிட்டுள்ளோம். ஆகவே இந்த மாநில அரசு அதை விசாரிக்கக்கூடாது, சிபிஐயிடம் இந்த வழக்கினுடைய அனைத்து விசாரணையையும் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறி நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். இதனிடையே விஜய் வீட்டை விட்டு வெளியே வருவாரா, கரூர் செல்வாரா என்ற கேள்விகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் நேரில் சென்று சந்திக்க விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று தாவேக சார்பில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் திடீரென தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து 2 நாட்களுக்கு பிறகு விஜய் வெளியே வந்தார். அவர் எங்கு செல்கிறார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது வாகனம் பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது மற்றொரு இல்லத்திற்கு சென்றது. பாதுகாப்பு கருதி அங்கிருந்து விஜய் மாற்று வாகனத்தில் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் கரூர் செல்வாரா, அப்படியென்றால் எப்பொழுது செல்வார் என்பது இனிமேல் தான் தெரியவரும்.